வணக்கம். நான் உங்களுக்கு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தாங்க. கன்னியாகுமரியில் தான் நம்ம இருக்கோம். நாகர்கோவிலேருந்து இப்போ கன்னியாகுமரி போய்கிட்டு இருக்கோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே நம்ம அடித்து பிடிச்சி இந்த ட்ரெயினை பிடிச்சாச்சு. நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் ஏறினேன் ட்ரெயினை. பட்டு நான் ரிசர்வ் பண்ணினா அது கடைசியில் என்ன சொல்கிறது புக் பண்ணேன். பட் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டில் வந்தனால அதை கரெக்டாக என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரே ரொம்ப கூட்டம். இப்போ நாகர்கோவில் தான் எல்லாமே இறங்கிட்டாங்க. இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி போகிறோம். போயிட்டு அங்கே நம்ம பசி இது காலையில் சாப்பிடல, மணி ஒரு 3 ஆகுது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறமேட்டு ஒரு சன்செட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பிளேசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்புறம் ரூம் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு திருப்பியும் அந்த பிளேசஸ் பார்க்க போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். அதே தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு அங்கே போவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் தான், இந்த இன்ஜினில் தான் நம்ம வந்தோம். வேறு மாதிரி இருந்துச்சு, செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. சவுண்ட் ஓவர். கைஸ் நம்ம எப்படியோ கன்னியாகுமரியில் இறங்கியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டுருக்கோம். கைஸ் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அங்கே முன்னாடி ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். பசி இது சாப்பிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க போய் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. கைஸ் மக்களே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டோம். அப்படியே அந்த படகுத்துறைக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் போயிட்டுருக்கு. பட் நம்ம இன்றைக்கி போக போகிறதில்ல, நம்ம நாளைக்கு தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த விவேகானந்தர் மண்டபம், அப்புறம் திருவள்ளுவர் சிலைலாம் இருக்கும். பட் திருவள்ளுவர் சிலை க்ளோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதனால் அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், அலோவ் பண்ணல. நம்ம நாளைக்கு விவேகானந்தர் பாறை மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம். அதான் இந்த பாருங்க மீன்பிடி இடமாட்டிது. இங்கே மீன் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அதெல்லாம் இங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்தாண்டு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், அந்தாண்ட போய் பார்த்துட்டு வரேன். ஒரு போட் இங்கேருந்து கிளம்பிடுச்சு. போகுது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே ஒரு கரை மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே போய் வரைக்கும் பார்க்கலாம் மாட்டேங்குது. அப்புறம் அந்த காற்று வச்சு போவாங்கள்ல விசைப்படகா, அது பேர சொல்லுவாங்க, அந்த படகுலாம் நிறையா இருக்குது. அவ்வளோதான் கைஸ், வாங்க போய் நம்ம ரூம் என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தோம். கோயில் மூடி இருக்குது. இதே நம்ம காலையில் பார்ப்போம். வாங்க நம்ம இந்த பக்கம் போயிட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். கோயிலும் மூடி இருக்குது, அதனால் நம்ம காலையில் தான் பார்க்கணும். நம்ம இந்தாண்ட போயிட்டு அந்த சன்செட் ஆகிற இடத்துக்கு போய் பார்ப்போம். அந்த இதுவும் நான் அந்த ரூமும் கேட்டுட்டேன். வாங்க அதை அந்தாண்ட போய் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். விழாவரியா ஃபுல்லாக ஸ்ட்ரீட் இருக்குது, நிறைய ட்ரெஸ்ஸு அது இதுன்னு நிறையா விற்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது, என்னென்ன வச்சுக்கிறாங்க. அப்படியே அந்த திருவிழாக்குள்ளே பூந்த மாதிரி இருக்குது. நிறையா அந்த ஐயப்பன் இதனால நிறைய பேர் இருக்காங்க. வாங்க பார்ப்போம். சொன்னேன் இந்த இடத்துல காந்தியோட நினைவு மண்டபம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அவரோட காந்தியோட அஸ்தி இந்த இடத்துல கரைச்சதா அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதனால அவர் இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போக முடியுமான்னு பார்த்துட்டு உள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம செப்பல் அங்கே வெளியே விட்டுட்டு வரணும். அங்கே அதுக்கு ஒரு 5 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. விட்டுட்டு நம்ம சொல்கிறேன் அவங்க இருந்த இடம் எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் இது ஃபோட்டோஸ் கைஸ் அவர் ஃபோட்டோஸ் அவர் சின்ன அந்த போனது எல்லாமே வச்சுருக்காங்க. நான் சொல்ல அடிக்கிறேன். சொல்கிறேன் அவளுக்கு இதுக்கு இந்த இடத்தில்தான் 1948 பிப்ரவரி 12ஆம் தேதி மகாத்மா காந்தி அடக்கத்தின் அஸ்தி கடலில் கரைக்கப்படுவதற்கு முன் வைக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? மேலே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இது எல்லாமே ஃப்ரீ தான். வெளியே செப்பல் ஓடுறதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும், மற்றபடி இது எல்லாமே ஃப்ரீ தான். ஆஹா, வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. நல்லா காத்தடிக்குது. வா, பீச் வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே சன்செட் ஆனிச்சுன்னா வேற மாதிரி இருக்கும்.
இது அதோட ஹைட்டு. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கடைங்க ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது திங்ஸு. பயங்கரமாக இருக்குது. நான் செம்ம ஹைட்டு வந்துட்டேன். அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக ஏறி வந்தோம். மேலே உச்சிக்கே வந்துட்டோம். உச்சி வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சுற்றுற மாதிரி இருக்குது. அப்புறம் பாருங்க வேறு லெவலில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே மக்கள்லாம் சூப்பராக என்ன அது இதுன்னு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அப்படியே அலையோட இது திருவள்ளுவரோட சிலை, விவேகானந்தரோட பாறை எல்லாமே இங்கேருந்து பார்த்தா தெரியுது. அப்படியே நம்ம பார்த்துட்டு வேறு இடத்துக்கு போகலாம். சன்செட் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல இடமா பார்க்கலாம். இங்கே கீழே வந்து இந்த பீச்சில் வந்து பார்க்கலான்னு நாங்கள் போய் பார்க்கலாம். அங்கே போய் கூட நின்று பார்ப்போம். அங்கே பெருந்தலைவர் காமராஜரோட மணி மண்டபம். ஸோ வாங்க அதுக்குள்ளே போய் பார்ப்போம். வந்து இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கன்னியாகுமரின்னு போட்டிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஃபுட் கோர்ட்டு, அப்புறம் ப்ளே சில்ட்ரன்ஸுக்கு ப்ளே ஏரியா, இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது கைஸ். வாங்க அப்படியே வெளியே போவோம். இங்கே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே வேறு மாதிரி ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே அவங்க ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்சி கோபுரம்னு ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே எல்லாமே தெரியுது. அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தாக இருக்காது கிட்ட போனாலும். அதனால் நம்ம போய் காசு வேஸ்ட் பண்ணுறதோட இப்படியே உட்காந்துக்கலாம். ஒன்றா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இங்கே உட்காந்துட்டேன். பார்ப்போம் வாங்க. ஸோ சன்செட் பார்க்குறதுக்கு இங்கே வேறு மாதிரி ஒரு பெரிய இடமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து சன்செட் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும் போல். ஸோ அதனால் இங்கே வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சன்செட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. வாங்க எப்படி சன்செட் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சன்செட்டு பார்க்காத இவ்வளோ நேரமாக நான் உட்காந்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக உட்காந்துருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா சூரியனை காணுங்க, எங்கே போயிடுச்சிங்க அது பாட்டுக்கு. இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறமே ஒரு மனசாட்சி இருக்காங்க பாருங்கள். இப்படி பண்ணால் எப்படிங்க நான் வந்து சன்செட் பார்க்குறது உங்களுக்கு எப்படிங்க ரெஃபர் பண்ணுறது? இவரெல்லாம் நம்மனா எப்படி பாருங்கள். இது வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருந்தார், திடீர்னு காணா போயிட்டார். ஒரு அழகான ஒரு சன்செட்டை பார்க்கலான்னு பார்த்தா செஞ்சு விட்டாப்பில். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. அதான் காய்ச்சி இந்த இடத்துல வந்து கிளம்பலான் இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு சன்செட் ஒன்றும் பெருசாக சிறப்பாக இல்லை. நான் வேறு இடத்துக்கு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே இல்லை. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்து நம்ம டைம் வேஸ்ட் தான். நம்ம போய்ட்டு ரூமை போட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம். நம்ம காலையில் சன்ரைஸ் ஆச்சும் உருப்படியாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் என்னதுன்னா, நான் வந்து 3 கடலையும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இதில் இருந்தேன். இந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து 3 கடலையும் பார்த்துட்டேன். வங்காள விரிகுடா, அரபிக்கடல், அப்புறம் இப்போது இந்திய பெருங்கடல் பார்க்க முடியாதோ அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டேன். ஸோ இன்னொரு இதை நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு இந்த டேட்டுக்குள்ளே நான் இந்த எண்டில் இருக்கேம்மா, இந்தியாவோட இந்த எண்டில் இருக்கோம். நம்ம வந்து அந்த எண்டு போகணும், நார்த் எண்டு போகணும். அப்போ நம்ம சவுத் எண்டில் இருக்கோம். அடுத்த இயர்க்குள்ளே நம்ம சவுத் எண்டு போகணும், நார்த் எண்டு போகணும். அதை முடிவு பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். அதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே போட்டு விட்ருங்க. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரூம் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமாக நம்ம ரூமை போட்டாச்சு. ஸோ ரூமில் தான் இருக்கும். ஸோ சின்ன ரூம் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோவில் இருக்குல்ல. ஸோ கன்னியாகுமரியில் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து ஜோதி லாட்ஜ் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ரிசல்ட் பார்த்துட்டு வந்தேன். பட் யூடியூப்பில் வந்து ஒரு 250 சொன்னாங்க, இங்கே வந்து ஒரு 300 சொன்னார். சரி பரவாயில்ல, அதனால் முடியல, அதனால் வந்து இதிலே வந்து ஸ்டே பண்ணிட்டேன். ஓகே தான், பரவாயில்ல, 300 ரூபாய்க்கு. நல்லா இந்த வீடியோவில் நான் முடிச்சுக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும்.